ஒண்ணுமே புரியல. பதப்பு பார்த்துட்டே இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமா இல்ல வேண்டாமா? ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது? அன்பு, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆ, ஆமா சரோஜாக்கா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆமா, உங்க அப்பா உன்னை நம்பி உன்னை எங்கேயுமே விட மாட்டாரே, எப்படி இன்னைக்கு தனியா கோயிலுக்கு போயிட்டு வர? அப்பா வீட்ல இல்ல சரோஜாக்கா, அதான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வந்தேன். ஓ அப்படியா? அதானே என்னன்னு பார்த்தேன். இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன் தானா? பெத்த பிள்ளைய நம்பி வெளியே விடுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறாரு. என்னதான் மனுஷனோ. ச்சே, எனக்கும் ஒன்னும் தெரியல. விடுங்க சரோஜாக்கா, அவரோட புத்தியே அதுதானே. என்ன பண்றது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பரவாயில்லம்மா, நீயோ அம்மாவோ அந்த ஆளை சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ இத்தனை வருஷமா காலத்தை ஓட்டிட்டீங்க. ஆமா, புதுசா 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க யாரு? இது நாள் வரைக்கும் நான் அவங்கள ஊருக்குள்ள பார்த்ததே இல்ல. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களா என்ன? ஆமா சரோஜாக்கா, அவங்க வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. என் அப்பாவோட சொந்தக்காரங்க. ஓ அப்படியா? ஆனா அவங்க 2 பேரும் மொழியே சரியில்லை, ஆளே சரியில்லை. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தப்பானவங்க மாதிரியே தோணுது. சரோஜாக்கா சொல்றது சரிதானே, அவங்க எப்பயுமே ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, அந்த பையன் யாரு? ரொம்ப நேரமா அன்புவே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த அக்கா என்ன இப்ப நம்மள பாக்குறாங்க? தப்பா எதுவும் நினைச்சுக்கிருவாங்களோ? அன்பு, டக்குன்னு திரும்பி பாத்துறாத, மெல்லம்மா உன் பின்னாடி பாரு. பின்னாடியா? பின்னாடி என்னக்கா இருக்கு? பின்னாடி பாரு, நான் சொல்றேன். ஐயோ போச்சு, இந்த பொண்ணு நம்மளத்தான் பாக்குது. அந்த அக்கா ஏதோ சொல்லிருக்குமோ? யாருமா அந்த பையன்? உனக்கு எதுவும் தெரிஞ்ச பையனா என்ன? ஆஹா, இல்லையக்கா, எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உன்னை ரொம்ப நேரமா அந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தான் நான் நினைக்கிறேன். என்னையா? எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு என்னமா தெரியும்? அந்த பையன் கிட்ட கேட்டா தான் தெரியும். பேசாம கூப்பிட்டு கேட்டுருவோமா என்ன? ஐயோ வேண்டாம்க்கா, ஏதாவது திருடனா இருந்தா என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களே என்னையும் அடிச்சு போட்டுட்டு இதையாவது திருடிட்டு போயிட்டா? ஆமா, இவ சொல்றது சரிதான். அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். ஒருவேளை என்ன அடிச்சு போட்டுட்டு ஏதாவது திருடிட்டு போயிட்டா இந்த இடத்தை விட்டு நம்ம காலி பண்ணணும். அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க? கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களோ? பேசாம நாமளே போய் கேட்டுறலாமா? அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அன்பு, நீ சொல்றதுதான் சரி. நாம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். ஒருவேளை திருடனா இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆமாக்கா, என்ன கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியுமா? என்னது, வீட்டு வரைக்குமா? என்னாச்சுக்கா? என் அன்பு பக்கத்துல வாராமா? ஐயோ ஆமாக்கா, வாங்க ஓடிடலாம். என்ன, எதுக்காக இப்படி ஓடுறாங்க? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஐயோ, பின்னாடி திரும்பி பாத்துறாத அன்பு, நிக்காம ஓடிரு, நம்ம பின்னாடியே வாரோம். என்னது இப்படி ஓடுறாங்க? இப்ப நான் வீட்டுக்கு என்ன பண்றது? இந்த பொண்ணு பின்னாடி போனா வீடு கிடைக்கும்னு அந்த பாட்டி தானே சொல்லுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பார்த்து எதுக்கு இப்படி ஓடுறாங்க? என்ன இவன் இன்னமும் இங்கதான் நின்னுட்டு இருக்கானா? நானும் ஊரு கதை உறவு கதை எல்லாத்தையும் பேசி முடிச்சு இந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன, இவன் இன்னும் இங்கே நிக்கிறான். அண்ணே, அண்ணே. யார் அது? கிழிஞ்சது. சொல்லுமா தங்கச்சி. உங்களுக்கு இன்னும் வீடு கிடைக்கலையானே? கிடைக்கல. அதானே என்னடான்னு பார்த்தேன். நானும் இந்த ஊரை ரவுண்ட் அடிச்சு 2 வீட்டுல சண்டையே மூட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க என்னடானா இன்னும் பாதி ஊரை கிடக்காம இருக்கீங்க. சரி சரி வாங்க, நானே உங்களுக்கு வீடை கொண்டு போய் காட்டுறேன். ஆனா ஒண்ணு, வாடகையும் கரெக்டா இருக்கணும், அட்வான்ஸும் கரெக்டா இருக்கணும். எப்பா ரொம்ப சந்தோஷம். வாடகையும் அட்வான்ஸும் கரெக்டா கொடுத்துருவேன். சரி வாங்கன்னு போலாம். போலாம் போலாம். எப்படியோ வீடு கிடைச்சா சரிதான். ஆமா, இந்த பொண்ணு எதுக்காக என்ன பார்த்து இப்படி தலை தெறிக்க ஓடுச்சு? இந்த பொண்ணை இன்னொரு நாள் பார்த்தா கண்டிப்பா கேட்டே ஆகணும். துளசி நில்றி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அகல்யா, என்கிட்ட என்ன பேசணும்? இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது.
சொல்லுங்க அகல்யா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாமயே நின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இந்த மாதிரி எதுவுமே கிடையாதா என்ன? உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னாச்சு அகல்யா, எதுக்காக இப்படி என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? என்னடி சொன்னேன் உன்கிட்ட? என் மாமாவுக்கு நான் இருக்கேன், என் மாமா பக்கம் உன்னை எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க, அதனால என்ன இப்போ? அதனால என்னவா? எவ்வளவு தைரியம்டி உனக்கு? எங்க வீட்லயே இருந்துகிட்டு என்னவே பகச்சிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்தேன்னு வச்சுக்க. நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையா அகல்யா? ஒண்ணுமே பண்ணலையா? அது எப்படி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு அசால்ட்டா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக இப்ப என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏய் இன்னொரு தடவை ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டுருவேன். அகல்யா, எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல. நான் ஒண்ணுமே பண்ணலையா அகல்யா? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக என் மாமாவோட ரூமுக்கு போன? ஓ, அதத்தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, அத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட வேற எதை பத்தி கேட்க போறேன்? உன்கிட்ட என் மாமா பக்கமே போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்காக என் மாமா ரூமுக்கு போன? ஐயோ அகல்யா, கத்தாதீங்க, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, என்ன பார்த்தா கத்துற மாதிரி தெரியுதா உனக்கு? பாருங்க அகல்யா, அம்மா தான் போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் நான் சார் ரூமுக்கு போனேன். நானும் ஒன்னும் போகல. நீ காஃபி மட்டும் தான் கொண்டு போன, அங்க வேற எதுவும் நடக்கல. ஐயோ அகல்யா, அம்மா தான் காஃபி. நீ காஃபி கொண்டு போ, என்ன கன்றாவி வேணா கொண்டு போ. நீயும் அந்த அமிர்தா மாதிரி இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தான். ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்த மாதிரி தெரிஞ்சுச்சு. இல்ல அகல்யா, நான் எதுவும். போய மூடு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என் தலையில ஒண்ணும் முட்டாள்னு எழுதி வைக்கல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா மேலேயே விழுந்து அவரையே உன்னை தாங்கி பிடிக்க வச்சிருப்ப. ஐயோ அகல்யா, அது என்ன பணக்காரனா இருக்கானே, நம்ம வளைச்சு போட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அகல்யா, வார்த்தைய அளந்து பேசுங்க. என்னடி அளந்து பேசுங்க? என்ன அளந்து பேசுங்க? நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. போதும் அகல்யா, நிறுத்துங்க. அது ஏதோ தெரியாம நடந்த விஷயம். கீழே என்ன கொட்டி கிடந்துச்சு, நான் தெரியாம கால் வச்சு சார் மேல வலிக்கு விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க என்னடா எதுக்கோ முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? என் மனசுல அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்க பாருடி, நீ என்ன வலிக்கு கீழே விழுந்து உன் மண்டை உடைஞ்சிருந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி போயும் நீ என் மாமா மேல விழுக்கிறத நான் பார்க்கணுமா என்ன? இங்க பாருங்க அகல்யா, இதுல எதுவுமே கிடையாது. நான் உலக போனேன், அவரு பிடிச்சாரு, அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? எதுக்காக இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? என்னடி வாய் திமிரா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் வாய் திமிராலாம் பேசல, நான் நடந்ததான் சொன்னேன். அகல்யா, என்ன பிரச்சனை உனக்கு? வாங்க அத்தை, வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன அகல்யா, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு, எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க நீ? அத்தை, நான் சத்தம் போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நான் போடுற சத்தத்துல உங்க பேத்தி எந்திரிச்சா ஒண்ணும் குறைஞ்சு போகாது. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இவதான் பிரச்சனை. இவ இந்த வீட்ல இருக்கிறது தான் பிரச்சனை. அவ இந்த வீட்ல இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை எதுவும் தொந்தரவு பண்றாளா என்ன? ஆமா ஆமா ஆமா, எனக்கு இவ இந்த வீட்ல இருக்கிறதே சுத்தமா பிடிக்கல. அறிவு கட்டவளே, என்னதான் ஆச்சு உனக்கு? என்னவா துளசி, என்ன பிரச்சனை? எதுக்காக இவ உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? ஆமா ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் சண்டை காதிரி மாதிரி தான் தோணும். ஆனா இவ சைலண்டா இருந்துகிட்ட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காளா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா அம்மா, நீங்க காலையில சாருக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கல்ல? ஆமா, நான் தான் உன்னை போய் காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். அமிர்தா குழந்தைக்கு பாலாத்திட்டு இருந்தா, அதனாலதான் உன்னை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்காக இவ்வளவு கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்க? தானே அண்ணி, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கா. இத்தனை பேரை விட்டுவிட்டு போய் நேத்து வந்தவளை எதுக்காக மாப்பிளைக்கு காஃபி கொடுக்க சொன்னீங்க? நிறுத்துங்க. அவ காஃபி கொண்டு போய் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் பையன், அவனுக்கு யார்கிட்ட காஃபி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க அத்தை, நீங்க யார்கிட்ட வேணா காஃபி கொடுத்து விடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பின்ன என்னதான் பிரச்சனை உனக்கு? எப்ப பாரு இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கலவரம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நானும் குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப நீ சத்தமாவே பேசிட்டு இருக்காங்கய்யா. இங்க பாருங்க அத்தை, உங்க பேத்தி ஒரு நாள் தூங்கலனா ஒன்னும் பின்னாடி பேசிட்டு இருக்க, பார்த்து பேசு. அகல்யா,
சொல்லு. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல. அகல்யா போது நிறுத்து. இவளை நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஆனா அண்ணிய நீ கோவப்படுத்தாத. அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சும்மாவே அவங்களுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நீ வேற அவங்க பேத்திய பத்தி பேசுறேன்னு வாங்கி கட்டிக்கிறாத. நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது தான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். எனக்கு கோவமா வருது. எப்ப பார்த்தாலும் அவங்க பேத்தி அவங்க பையன் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மளை பத்தி எதுக்காகடி அவங்க யோசிக்கணும்? நம்மளை பத்தி நாம தான் யோசிக்கணும். நமக்கு எது தேவையோ அதை நாம தான் எடுத்துக்கிறணும். அதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்ன அகல்யா, ஒன்னும் பேச காணோம்? இல்லாத நான் ஒன்னும் சொல்லல. அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அவ காஃபி கொண்டு போனதுதான் உனக்கு பிரச்சனைனா? இனிமே அவங்க தான் எனக்கு காஃபி கொண்டு வருவாங்க. வா சித்து. அவங்க என் ரூமுக்கு வர்றது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? ஆமா, அவ இனிமே உங்க ரூமுக்கு வரக்கூடாது. அவங்க தான் இனிமே எனக்கு என் ரூமுக்கு காஃபி கொண்டு வருவாங்க. காஃபி மட்டும் இல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை என் ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது அவங்களோட பொறுப்பு. என்ன துளசி, நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார், ஆனா ஆனா என்ன ஆனா? இது என்னோட வீடு. இது என்னோட வீடு. நான் இங்க என்ன சொல்றேனோ அதை தான் எல்லாரும் கேட்கணும். ஆமா, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல தாராளமா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். மாப்பிள, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. போயும் யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக எங்களை நீங்க இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்களே. யாருன்னே தெரியாதவங்க தான். ஆனா அவங்கள இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வேலைக்காரியா இல்ல, விருந்தாளியா. எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். சார், நீங்க பேசாம இருங்க துளசி. இவங்களுக்குலாம் இப்படி சொன்னாதான் புரியும். அம்மா, ஜில்லு தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமாடா, குழந்தை தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இவங்க போடுற சத்தத்துலதான் நானே கீழே இறங்கி வந்தேன். போங்க, நீங்க போய் குழந்தைய பாத்துக்கோங்க. சரிப்பா. மாமா, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கது? நானா இல்ல நீயா? பாரு கல்யா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். விருந்தாளி கிட்ட நீ ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்கு இவர் உனக்கு காவலுக்கு இருக்காருன்னு நானும் பாக்குறேன். என் மாமாவை வச்சு என்னையே அசிங்கப்படுத்திட்டேல நீ. இப்ப உனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு என் மாமா. அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. அவரே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்த வைக்கல. என் பேர் அகல்யா இல்லடி. சாரி துளசி, அவங்களுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், நீங்க எதுக்காக என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அவ அவ்வளவு கஷ்டப்படுத்தியும் நீங்க ஒண்ணுமே கோவப்படாம நின்னுட்டு இருக்கீங்களே, அதுக்காகவாவது நான் மன்னிப்பு கேட்க வேணாம்? ஐயா சார், நான் எதுக்காக கோவப்படணும்? அவங்களோட குணமே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது நான் கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது? இந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட அகல்யா கிட்ட இல்லவே இல்ல. இப்பயாவது நீங்க யாரு என்னன்னு சொல்லலாம்ல. இந்த வீட்டுல இருந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்க துளசி, நான் உங்களை உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னாச்சு துளசி? சார், அதை மட்டும் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஏன் துளசி, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல உங்களுக்கு கஷ்டம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்பப்போ அகல்யா அப்படி பேசுவாங்களே தவிர மத்தபடி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார். அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா நான் இருந்துட்டு போயிடுறேன் சார். உங்க குழந்தை, உங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரியாவே இருந்துட்டு போயிடுறேன் சார். தயவு செஞ்சு என்னை எங்க வீட்டுல மட்டும் கொண்டு போய் விடுறத பத்தி பேசாதீங்க. சரி, ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன்ற விஷயத்த பத்தி பேசினாலே டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக இவங்க வீட்டை பத்தி இப்படி பயப்படுறாங்க? அப்படி இவங்க வீட்டுல அப்படி என்னதான் இருக்கு? என்ன பிரச்சனையா இருக்கும்? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்.
எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு துளசிய அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்து வைக்கணும். இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்து இவங்களும் கஷ்டப்படுவாங்க. இந்த அகல்யா இவங்கள நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. அதுக்கு இவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி துளசியா அவங்க வீட்டோட சேர்க்கணும். ஹாய் மகி, என்ன இன்னைக்கு வேமாவே வந்துட்ட? என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒருவேளை நேத்து நம்ம காலேஜ் வரலன்னு கோவத்துல இருக்காளோ? இல்லையே, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே லீவ் போட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தானே சொன்னா. அப்புறம் எதுக்காக நம்ம மேல கோவப்பட போறா? மகி, சொல்லுடி. சொல்லுடியா? இவ பேசுறத பார்த்தா நம்ம மேல கோவமா இருக்க மாதிரி தெரியல. வேற என்னவா இருக்கும்? எதுவும் சொல்லியும் தலைய மாட்டிக்கிறா. நம்மள கிறுக்காக்கிறாளே. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்படி காலேஜுக்கு வந்த உடனே மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க. இன்னைக்கு நாள் விளங்க மாடி. நான் இங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், இவ என்ன சைலண்டா உட்காந்துருக்கா? மகி, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஐஷு, எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் தூங்கு மஞ்சி. ஏ ஐஷு, டேய் உனக்கு தூங்கு மஞ்சி. என்ன ஐஷு? டேய், நேத்து நான் வரல. ஐஷுவை யாராவது கிண்டல் பண்ணாங்களா என்ன? நீங்க எதுவும் கிண்டல் பண்ணீங்களா என்ன? நாங்க எதுவும் கிண்டல் பண்ணல ஐஷு. நீ இருக்கும்போது நாங்க கிண்டல் பண்ண முடியுமா என்ன? டேய், உண்மையை சொல்லு. இல்ல ஐஷு, நாங்க எதுவும் பண்ணல. அவன் எதுக்கடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவெல்லாம் எதுவும் பண்ணல. பின்ன என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. கிளாஸ்ல மேம் தான் நடக்கிறாங்க ஐஷு. டேய் தூங்கு மஞ்சி, உன் வேலை என்ன? கிளாஸ்ல தூங்குறது தானே? அந்த வேலையை மட்டும் பாரு. நான் பாட்டுக்கு தானே தூங்கிட்டு இருந்தேன். நீ தானே எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்ப திரும்ப தூங்குனா எப்படி தூங்குறது ஐஷு? தூக்கம் வரும். என்ன தாண்டி ஆச்சு? சொல்ல. ஒன்னும் இல்ல ஐஷு. டேய் தூங்கு மஞ்சி, நீ எதையாவது பார்த்த? நீ பாத்திர கீத்திர போற. உனக்கு தூங்குற வேலை தானே. நான் பார்த்தேன் ஐஷு. பாத்தியா? என்னடா பார்த்த? டேய் நீ சும்மாறா. ஏ மகி, நீ பேசாம இரு. என்னமா நடந்திருக்கு? என்னடா நடந்துச்சு சொல்றா. ஒன்னும் இல்ல ஐஷு, மகி இருக்கால. மகி இருக்கா, நானும் இருக்கேன். நேத்து நீ இல்லல. சபா முடியல. நேத்து நீ இல்லல, மகி போய் வெற்றி கூட பேசிட்டு இருந்தா. ஏய் சும்மா இருடா. பேசுனியா? நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. அவட்ட கேக்குற, அப்புறம் எதுக்காக என்கிட்ட கேட்ட? கொஞ்சம் இருடா. நீ போய் பேசுனியா மகி? போய் பேசுனேன். அப்புறம் என்னாச்சு? அவனுங்க ஏதாவது சொன்னானுங்களா என்ன? இல்ல, அவங்க எதுவும் சொல்லல ஐஷு. நான் நார்மலா தான் இருக்கேன். நீ எதுக்காக அவனுங்கிட்ட போய் பேசுன? இல்ல ஐஷு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேத்து தானே காலேஜுக்கு வந்திருக்காங்க, அதான் போய் பேசுனேன்னு நீ சொல்றதுலயே தெரியுது மகி. என்னமோ நடந்திருக்கு, என்னமோ சொல்லியிருக்காங்க. சொல்லுடி, என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்லல ஐஷு. நானா தான் போய் பேசுனேன், சாரி கேட்டேன், திரும்ப வந்துட்டேன், அவ்வளவுதான். அதான் சாரி ஏற்கனவே கேட்டுட்டேல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. அப்புறம் எதுக்காக திரும்ப போய் கேட்டுட்டு இருக்க? உனக்கு அறிவே இல்லையா மகி? திரும்ப நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோ, நமக்கு அந்த இடத்துல மரியாதையே இருக்காது. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். மகி போய் சாரி கேட்டா, உடனே வெற்றியோட ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டி அனுப்பி வச்சுட்டா. ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ வளர்றான். நீ வாய மூடி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? ஏன் மதுவ திட்டி அனுப்புனானா? இந்த முருங்கக்காய் மண்டையன இன்னைக்கு ரெண்டா உடைக்கல, என் பேரு ஐஷு கிடையாது. ஆமாமா, நீ சொல்றதுதான் சரி ஐஷு. அவனை இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிரு. ஏய் நீ சும்மா இருடா. அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரும் என்ன எதுவும் சொல்லல. நீ பேசாம இரு. இல்ல, இன்னைக்கு அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். வெற்றி கூட எதுவுமே சொல்லல ஐஷு. ஆனா அந்த முருங்கக்காய் மண்டையே இருக்கானே, என் ஃப்ரெண்டைய திட்டி அனுப்புற அவனே இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. ஐஷு, ஐஷு நில்றே. ஏய் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானடா. நான் ஏதாவது சொன்னனா? இல்ல மகி, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எப்ப பாரு எகத்தாளமா ஒரு பேச்சு. பொம்பளை பிள்ளைன்னு உன்கிட்ட கொஞ்சமாவது மரியாதையா பேசினானா அவனுக்கெல்லாம் ஐஷு தான் சரியான ஆளு. ஏன்டா நீ வேற? நீ கிளாஸ்ல தூங்கிட்டு தானே இருந்த. நீ எப்ப வந்த? எனக்கு தூக்கம் வரலையா, அதான் வெளியே வந்தேன். அப்பதான் அவன் திட்டுனத நான் பார்த்தேன். கிழிஞ்சது போ. சும்மாவே சலங்கை இல்லாம ஆடுவா. இதுல நீ சலங்கைய வேற கட்டி விட்டுட்ட. இனி என்ன ஆட்டம் ஆட போறாள? வா போய் பாக்கலாம். போ, நீ போய் பாரு, எனக்கு தூக்கம் வருது. தேவையில்லாத நேரம்லாம் உனக்கு தூக்கம் வரும். தேவை இருக்க நேரத்துல உனக்கு தூக்கம் வராதே. போடாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் நடந்ததை தானே சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கு? ஹாய்
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும்